மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நீங்க உங்களோட இதெல்லாம் பார்த்தேன், பிரஸ் மீட்லாம் பார்த்தேன். விஜய் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 1,40,00,000 ஓட்டு கிட்டத்தட்ட பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கப்படுறேன். விஜய் வந்து கட்டாயம் இம்பாக்ட் ஏற்படுத்துறது எந்த மாற்றம் இல்ல, பெரிய சக்தியா வராது, எந்த மாற்றம் இல்ல. விஜய் கட்டாயமா வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. எந்த அடிப்படையில இருந்து சொல்றீங்க சார்? இல்ல விஜய் அவர்கள் வந்து திருச்சி நீங்க தமிழ்நாடு முழுசும் பயணிச்சு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் எடுக்கிறீங்களா, இல்ல எந்த அடிப்படையில இருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறீங்க? எண்ணியல் பண்பியல் ஒளிபரப்புகளுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் இந்த பணியில் இருக்கேன். தமிழக வரலாற்றில் இது புதுமையான தேர்தலாக இருக்குது. இதுவரை வரலாற்றில் பழைய டேட்டா கரண்ட் டேட்டா எதுவுமே பொருத்தம் வரல. ஸோ பழைய தேர்தல் கூட இந்த தேர்தல் ஒப்பிட முடியல. புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட 5,73,00,000 பேரில் 41% பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள வராங்க. ஸோ இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் மீதோ எடப்பாடி மீதோ கவர்ச்சியே இல்லை, ஈர்ப்பு தன்மை இல்லை. ஸோ அப்படின்ற போது இந்த ஓட்டுகள் புது வரவு புது மாற்றத்துக்கான ஓட்டுற போது விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த மாதிரி ஆட்கள் விரும்பக்கூடிய ஆட்கள். அப்படின்ற போது ஒரு மாற்றமான விஸ்தரமான தேர்தலாக இது அமைய போகுது. இந்த ஆய்வின் மூலமாக எடுக்கப்பட்டதில் நான் ஒரு கணக்கு வச்சுக்கான கணக்கு கரெக்டாக இருக்குன்னா 1,40,00,000 ஓட்டுகள் 5,70,00,000 ஓட்டில் கிட்டத்தட்ட 1,40,00,000 ஓட்டு இறங்குதா ஏறுதான் தான் எங்களுடைய பார்வையாளராக நாங்கள் பார்க்குறோம். சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷனோட ரொம்ப கஷ்டம், ஓட்டு சதவீதத்தை குறைப்பு கிட்டத்தட்ட 5% வாக்கில் தான் பெற முடியும். விகடன் போன்ற பத்திரிகைகள்லாம் ஒரு இது இருக்கு, இது அதிமுக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இதில் கிட்டத்தட்ட சொல்கிறேன். நான் 26 வருஷத்தில் இந்த எலெக்ஷன் தான் இத்தனை சர்வே பார்த்தேன். இது அத்தனையும் செட்டிங் இல்லை, எல்லாமே இல்லை பிரதர். அதாவது இதை நான் ப்ரொஃபஷனலாக ரசித்து சொல்கிறேன். மதுரை போன்ற பகுதியில் மதுரை எல்லாம் பெருசாக, ஆனால் ஓட்டு நல்லா பிரியும். அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தாவேக்கு ஐடிவிங் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. இன்ஸ்டாகிராம் நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஐடிவிங் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இன்னைக்கு விஜய் ஒரு வீடியோ போட்டால் கூட மினிமம் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திருநாவுக்கரசு நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என் அன்பு தமிழ் தாய்வர்களுக்கும் அன்பு புன்னகை வைக்கும் அன்பு சகோதரருக்கும். நீங்கள் உங்களோட இதெல்லாம் பார்த்தேன், ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தேன். விஜய் கட்டாயமாக வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த அடிப்படையிலேருந்து சொல்கிறீங்க சார்? இல்லை விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறுதிராஜ் வந்து நல்லா கொஞ்சம் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அவரும் கிறிஸ்துவர் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இழுபறியாக இருக்குது. ஆனால் பெரம்பலூர் பொறுத்தவரை வெற்றி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு கல்ட் முகமாக இருப்பதனால அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதுனால அவங்க டிசைடட் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஆர்டி சேகர் 3ஆம் முறை கொடுக்கறதுனால அவருக்கு விஜய்க்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர் தொகுதியில் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டது, குளத்தூர் தொகுதியும் சேப்பாக்கவும். ஆனால் மீதி அனைத்து தொகுதியிலும் திமுக தாவே இருக்குது. அதில் தீநகரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குஷியானது அவர்கள், அவரும் அதிமுக 2 பேருக்கும் போட்டியாக தான் தீநகர் தொகுதி இருக்குது. இங்கே சென்னை மண்டலம் பொறுத்தவரை வெரி ஸ்ட்ராங்கான பகுதியாக தாவே இருக்குதுன்னு பார்க்கலாம். சார் நீங்கள் தமிழ்நாடு முழுசும் பயணித்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் எடுக்கிறீங்களா, இல்லை எந்த அடிப்படையிலேருந்து இந்த டேட்டாவை எடுக்கிறீங்க? எண்ணியல் பண்பியல் ஒளிபரப்புகளுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் இந்த பணியில் இருக்கேன். 2002 லயலா காலேஜ் படிக்கிற போது கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் மீடியா சொல்லி கிரெடிட் கோர்ஸ், அந்த கிரெடிட் கோர்ஸ் படிக்கிற போது அப்போ சர்வே கற்றுக்கிட்ட பிறகு அதிலேருந்து வெளியே வந்து ஒரு நிறுவனமாக இன்றைக்கி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஐபிடிஎஸ் ப்ரைவேட் கம்பெனி மூலமா தொடர்ந்து ஆய்வுகளை வெளியிட்டிருக்கேன். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு ஆய்வு வெளியிடுறது சவாலான தேர்தலாக இருப்பதனால கிட்டத்தட்ட 4 ஆய்வு பண்ணாலும் இப்பயும் குழப்பமாக இருக்குது, ஒரு தெளிவு கிடைக்கல. ஏன்னா தமிழக வரலாற்றில் இது புதுமையான தேர்தலாக இருக்குது. இதுவரை வரலாற்றில் பழைய டேட்டா கரண்ட் டேட்டா எதுவுமே பொருத்தம் வரல. ஸோ பழைய தேர்தல் கூட இந்த தேர்தல் ஒப்பிட முடியல. புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட 5,73,00,000 பேரில் 41% பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள வராங்க. ஸோ இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் மீதோ எடப்பாடி மீதோ கவர்ச்சியே இல்லை, ஈர்ப்பு தன்மை இல்லை. ஸோ அப்படின்ற போது இந்த ஓட்டுகள் புது வரவு புது மாற்றத்துக்கான ஓட்டுற போது விஜய், அண்ணாமலை, சீமான் இந்த மாதிரி ஆட்கள் விரும்பக்கூடிய ஆட்கள். அப்படின்ற போது ஒரு மாற்றமான விஸ்தரமான தேர்தலாக இது அமைய போகுது. அப்படி இருக்கிற போது விஜய் அவர்கள் வரவு என்பது 2 திராவிட கட்சியிலேருந்து, அவரும் திராவிடத்தை சார்ந்தவர், நீட்டு வேணாம்னா இவரும் நீட்டு வேணாம் எதிர்க்கிறார். அப்படின்ற போது அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு உட்பட்ட பட்டி சமுதாய வாக்களை மற்றும் மற்ற பிற சமுதாய வாக்களை வந்து அதிகமாக பிரிக்கிறார். அந்த பிரிக்கிற போது என்னாச்சுன்னா 2 திராவிட கட்சி ஓட்டுகள் சரிகிற போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற போது இந்த தேர்தல் வந்து ஒரு முடிவுகள் விசித்திரமான முடிவுகளை தரும்னு எதிர்பார்க்குறாங்க. விசித்திரமான முடிவுகளை எப்படி குறிப்பிட்டு சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் பற்றி 1,40,00,000 ஓட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும்னா, இந்த ஆய்வின் மூலமாக எடுக்கப்பட்டதில் நான் ஒரு கணக்கு வச்சுக்கேன். அந்த கணக்கு கரெக்டாக இருக்குன்னா 1,40,00,000 ஓட்டுகள் 5,70,00,000 ஓட்டில் கிட்டத்தட்ட 1,40,00,000 ஓட்டு இறங்குதா ஏறுதான் தான் எங்களுடைய பார்வையாளராக நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஆய்வாளராக பார்க்குறது என்னன்னா, இது இறங்குனா யாருக்கு சாதகம், ஏறுனா யாருக்கு பாதிப்பு தான் இந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் பார்க்க வேண்டிய உன்னிப்பு ஆய்வாக இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுடைய வந்து முடிவு செய்யப்பட்டாங்க, வாக்காளர் முடிவு செய்யப்பட்டாங்க. பட் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை விஜய் தான் கிங்காக இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தமிழகத்தில் எல்லா கட்சியை விட அதிக வாக்குகளை பெற்ற ஒரு பிரதான பெரிய கட்சினா தமிழ்நாட்டில் நம்பர் 1 இடத்துல
இந்த தேர்தலில் பிடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். சீமான் அவர்களுக்கு இந்த எலெக்ஷனோட ரொம்ப கஷ்டம், ஓட்டு சதவீதத்தை குறைப்பும், கிட்டத்தட்ட 5% வாக்கில் தான் பெற முடியும். அதுக்கு மேலேன்றது பாஜக வந்து அதிமுக பிடிக்காதவர்கள் அந்த வெறுப்பு ஓட்டுகள் வந்து தாவேக்கு போகாமல் சீமானுக்கு போட்டால் 2% 3% கூடுதலாகி 8.46% ஓட்டுகள் நாம் தமிழ் கிடைக்கும். அந்த இடத்துல அப்படி இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவுடைய ஓட்டுகளும் தாவேக்க போவதனால தாவேக்க ஒரு பலமான ஒரு கிட்டத்தட்ட 30-35% ஓட்டுகளை கூட நிறைய தொகுதிகளில் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன். சார், இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, விஜய் தமிழ்நாடு முழு சுற்றுப்பயணம் செலுத்துறாரு, அதே சமயம் குறைஞ்ச இடத்துல தான் போறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சாரங்களாக இருக்கட்டும், அவர் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது களத்தில் ஒரு குறிப்பிட்ட இளம் வயதினருக்கு மட்டும் தான் இது எடுபடுது, நடுத்தர வயதுகிட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த பார்வையை தப்புங்க. ஜென்சி ஓட்டு தான் சொல்கிறாங்க, ஜென்சி ஓட்டுலாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து 50 வயசு 60 வயசு 65 வயசு உள்ள ஆட்கள், பெண்கள் கூட அதிகமாக ஓட்டு போடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வயசு பசங்க அந்த புதிய வாக்கில் தான் ஓட்டு போடுறாங்க, மைண்ட் செட்டை பூத்துறாங்க. அப்படி அல்ல இந்த தேர்தல். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை 2 பேரும் பிடிக்காம ஓட்டு போகிறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க, ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. நீ விஜய் பிரச்சாரம் பண்ணு, கொள்கை கோட்பாடு, பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இதை வச்செல்லாம் இல்லை. விஜய் முகத்துக்காக விழுகிற ஓட்டு, அது விஜய்க்காக இந்த கட்சி, இந்த சின்னம், இந்த விசில் சின்னம் பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும் செட்டடி விட்டது. ஒரு காலத்து எம்ஜிஆர் கட்சியாக இருந்தது, சேவல் சின்னம் எல்லா இடம் போச்சு. அது மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் கிராமங்கள் தோறும் போய் சேர்ந்துருக்கு. அதாவது பர்கூர் மலை, ஈரோடு பர்கூர் மலையில் போய் சேர்ந்துருக்கு. நான் போய் அந்த மலையில் பார்த்தேன், மலைவாழ் மக்களிடம் சேர்ந்துருக்கு. கொல்லிமலையில் சேர்ந்துருக்கு, தென்கனி கோட்டை மலைவாழ் மக்களிடம் சேர்ந்துருக்கு, ஏலரி மலையில் சேர்ந்துருக்கு, ஊட்டியில் இருக்கிற படுகைன மக்களிடம் எல்லா இடமும் பட்டுத்தோடும் போய் சேர்ந்துருக்கு. அந்த மலைவாழ் உட்பட்ட பகுதிகள், மற்ற ஏனைய பகுதிகள், இப்படி எல்லா விதமான தரப்பு மக்களிடமும் அந்த சின்னம் சென்று இருக்கிறது. அதனால என்ன இந்த முடிச்சிரு, அதனால என்னன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க விஜய்க்கு ஓட்டடிக்க தயாராகிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த பிள்ளைகள், இந்த புது ஓட்டர்ஸுடைய அப்பாவோ அம்மாக்களோ, அதுக்கடுத்து இந்த 10-15 வயசுக்குள்ள பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறை எலெக்ஷன் டிவிக்கு ஓட்டு பண்ணால் அந்த மாதிரி ஒரு விளம்பரம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாத ஒரு சவாலான தேர்தலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த 26 ஆண்டுகளில் ஓரளவுக்கு கொஞ்சம் சில நம்ம பார்வை ஏதாவது தப்பாக வந்து மிஸ்டேக் ஆகும், சில தவறு நடக்கும். அது மாதிரி ஒரு 2 எலெக்ஷன் தவறு இருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஒரு குறைவான ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கண்டுபிடிச்சிடலாம், இப்போ சீமானுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே கோடியை வந்து ரீச் ஆகுது. ஸோ அப்படின்ற போது இது பெரிய சவாலான தேர்தலாக எங்களை போன்ற ஆட்கள் வந்து இந்த தேர்தலில் எதை நோக்கி போன்றதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஆனால் விஜய் வந்து என்ன, மெயினாக திமுக அதிமுக பெரிய இயக்கம் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் இந்த தேர்தலை பொறுத்தவரை மிகப்பெரிய இயக்கமாக உருவெடுப்பார். அதுக்கு அடுத்து 26க்கு பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் ஏறுமுகமாக இருக்குமா இறங்குறது அவருடைய செயல்பாடை பொறுத்து. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பிரச்சனை பண்ணா என்ன, பண்ணா கட்டி என்ன, எந்த ஒரு விஷயம் இல்லாமல் விஜய்க்காக ஓட்டு போட கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. 23ஆம் பாருங்க, 12 மணிக்குள்ள 50% ஓட்டுகள் போலியாகும். எனக்கு தெரிஞ்சு 85% 90%க்குள்ள போலியாக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். தமிழக வர்ற சரித்திரம் படைக்க போகுது தேர்தல். இப்படி ஒரு பக்கம் பிக்ஸ் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிட்டாங்க. பிக்ஸடு அந்த பிக்ஸடுக்கான காரணம் என்ன? இந்த அதிமுக திமுக இந்த பழைய கட்சி, இந்த கட்சிகளை பார்த்து மக்கள் வெறுப்படைஞ்சு போயிருக்காங்களா, இல்ல ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல விஜய் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்து வர்றாரு நம்பிக்கை? மாற்றம் என்பதில் வந்து அண்ணாமலை, சீமான், விஜய் 3 பேரும் வராங்க. இதுல அண்ணாமலை வந்து படிச்சவன்றப்போ மாற்றத்துக்கு வராங்க. ஆனால் அவர் வந்து பிஜேபி என்ற இடத்துல ஐக்கியமாயிட்டார். அதான் பிரச்சனை. பிஜேபி விட்டு தனித்துவமா வந்தாருன்னா அவரும் வந்து சிஎம் கன போட்டியில சவால் இருப்பார். இப்போ என்னன்னா அந்த மாற்றம் என்ற போது இந்த 2 கட்சிகளும் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி. இப்போ அதிமுக எடப்பாடி முதலமைச்சர் போது ஸ்டாலின் அவர்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி, இது ஊழல் ஆட்சி, இது ஒழிகன்னு சொல்லி பண்ணார். அதே எடப்பாடி இன்னைக்கு வந்தா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சின்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து 2 ஆட்சியுமே வந்து அஃபென்ஸ் நடந்திருக்கு. கொலைகள் பாலியல் பலாத்காரங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் ஆட்சி நடக்குது. 2 ஆட்சியும் நடக்கிற போது மக்கள் மத்தியில் வந்து ஸ்டாலினோட சிறந்த ஆட்சி எடப்பாடின்னு பார்க்கல, எடப்பாடியோட சிறந்த ஸ்டாலின் பார்க்கல. இரு திராவிட ஆட்சியும் ஒரே சேம் பேட்டர்ல இருக்கிற ஆட்சிகள் தான். அதை விட குறிப்பா வந்து அதிமுக ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது சிங்க பெண்மணியாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த அமைப்பு இருந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 29% ஓட்டுல வந்து 14% ஓட்டுகள் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 10% ஓட்டுகள் மேலே சரிஞ்சு போச்சு. இந்த எடப்பாடியுடைய தலைமை வந்து நண்பகத்தன்மையாக இருக்குது. ஸோ இவரை நம்பி வந்து அரசியல் பயணிக்கிறது கூட்டணி கட்சி கூட யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இருக்க போது இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை சமாளிக்கப்பட்ட எடப்பாடி அவர்கள் சிறு காசுகளை அள்ளி போட தப்பு கிடையாது. கிருஷ்ணசாமி ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், சில கோடிகளை கொடுத்து வாங்கிறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல் என்பது கக்கன் காமராஜை போல உத்தமராட்சி செய்வதற்கு எடப்பாடி வரல. ஸோ மக்களுக்கு வரிப்பணத்தை சொல்றதுக்காக தான் வராங்க. 2 காட்சியும் அதான் செய்யறாங்க. அப்படி செய்யற போது வந்து 10 காசு கொடுத்துட்டா என்ன தப்பு இருக்கு? கொடுக்காம இவரும் அடிச்சு படம் மட்டும் வச்சு திருமேனி காஸ்ட்ரூம் யாருது, அதுக்கு அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் யாருது, காகித ஃபேக்டரி யாருது, நான் கேட்ட விவசாயி ஒன்றும் தெரியாது சொல்ற எடப்பாடி அவர்கள் அவருடைய பினாமி சொத்துக்கள் மட்டும் 1,00,000 கோடி ரூபாய்.
4 ஆண்டு அடிக்கப்பட்டது. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து சுற்றப்படுற பாருங்க. அப்படி சுற்றப்பது போது நீ அடுத்த ஆட்சிக்கு வரணும், கட்சி இது பண்ணா ஒரு 4 காசு எழுந்துட்ட போட்டதானே அவங்க கூட்டணிக்கு வருவாங்க. நீ இல்ல சீட்டு மட்டும் கொடுப்பேன்னு சொன்னா யார் வருவாங்க? யதார்த்தமா நான் பேசுறேன். அப்படி இருக்கிற போது எடப்பாடி அவர்கள் ஒரு தலைமைப்படத்துக்கான தகுதியற்றதை இறந்து விட்டார். ஸோ எல்லாருமே அரவணைச்சு போய்க்கணும், அதை தவறு விட்டார். அப்படி பார்க்கிற போது அது ஒரு பக்கம் மைனஸ். இந்த பக்கம் திமுக வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இப்ப ஸ்டாலின் பிறகு உதயநிதின்ற இதை கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கிற போது தான் என்னன்னா ஒரு மாற்றம் என்னன்னு பார்க்கிற போது விஜய் அவருடைய பேச்சுக்கள், அவருடைய முகம், அவருடைய வேல்யூ வந்து இருக்கிறது ரீச் ஆகிறது. அவருக்கு ஓட்டு போட ஆல்வேஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பிரச்சாரம் பண்ணி போய் தேர்தல் அறிக்கூட்டெல்லாம் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை விஜய்க்கு ஓட்டு போட ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அவர் அரசியல தன்னை காப்பாற்றிக்கிட்டு தன் செயல்பாடுகளை எந்த அளவுக்கு முன்னெடுத்து செல்கிறாரோ அதை பொறுத்து எதிர்வரும் காலங்களுடைய வாழ்க்கை அமையும் நான் பார்க்குறேன். சார் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவார், எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவார்? அதை வெற்றி பெறுவது கணிப்பதில் சவாலாக இருக்குது. குழப்பம், விசித்திரம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல் கட்டமாக நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுத்தீங்க. அதில் என்ன ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வரையும் இது பண்ண சொல்கிறா. இன்னைக்கு அதுலேருந்து என்ன பத்திரிகை சந்திப்பிலே அன்பிரடிபிள் கணிக்கப்பட முடியலன்னு போட்டிருக்கேன். தாவேக்கா வந்து கணிக்க முடியல. ஏன்னா அவங்கள 1, 4, 5 அப்படின்னு கொச்சப்படுத்தக்கூடாது. ஒரு புது வரவு, புது சரித்திரம் படைக்க போகிறாங்க, புதுசாக கோடி ஓட்டுகளை மேலே தாண்ட போகிறாங்க. அப்படி போது அவங்களுக்கான வரவு என்னன்னு பார்க்கணும். ஸோ 230 தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே சாம்பிளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா பல கோடி ரூபா நமக்கு வேணும். அது பல கோடி ரூபா எடுக்கிறதுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் கிடையாது. வேற விரலுக்கேற்ற வைக்கணும் பட்ஜெட் எடுத்து தான் நம்ம சர்வே பண்ண முடியும். ஏன்னா இதில் ஏன் சொன்னால் இதை ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக சொல்கிறேன், என்னால் கணிக்கப்பட முடியல அப்படின்னு. ஏன்னா விஜயை வந்து நான் மற்ற சொல்கிற மாதிரி வந்து 10 சீட்டு 5 சீட்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடியது தவறாக செய்யக்கூடாது. ஆனால் குறிப்பிட்ட அளவுக்காச்சும் உங்களால் சொல்ல முடியும்ல. நீங்கள் டேட்டாவை இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கரண்ட் டேட்டா ஹிஸ்டாரிக் டேட்டா பொருத்தம் வராது. எல்லா கட்சி ஓட்டுகளும் சரிந்திருக்கு. ஸோ கட்சியுடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கு, பிரச்சாரங்கள் ஏற்படலை, தேர்தல் அறிக்கை ஏற்படலை. கலைஞர் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்து சொன்னார், ஆட்சி வந்து முதல் கையெழுத்து போட்டார். ஸோ அந்த தேர்தலுக்கு நம்பகத்தன்மை போச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று என்னைக்கு உள்ளே போகுதுச்சோ இந்த 2 கட்சிக்குமே வேட்பாளர்கள் தப்பு தேர்தல் அறிக்கை சொல்லி இமேஜ் மக்கள் மத்தியில் சரிச்சிட்டாங்க. இப்போ தேர்தல் அறிக்கை சொன்னால் எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக சொல்கிறாங்க, ஆனால் அதை செயல்படுத்துறது மக்கள் மத்தியில் உருவெடுத்துருச்சு. அது இம்பாக்டை ஏற்படுத்தலை. அப்படிங்கிற போது கலைஞர் ஜெயலலிதா மறைவு பிறகு ஸ்டாலின் எடப்பாடியுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்க்கிற சக்தியாக உருவெடுக்கலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை கூடிய நிலைமையில் விஜய் வந்ததுனால அவருக்கு ஓட்டு அதிக போலிங் ஆகும்போது கிட்டத்தட்ட 15% ஓட்டுகள் கோர் ஓட்டுகள் அது இருக்குது. ஆனால் இது டிரான்ஸ்ஃபர் ஓட்டு அதிகமாக இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட சரியாக சொல்லணும்னா ஒரு 30-33% ஓட்டுகள் இருக்குது. அது எவ்வளோ இறங்குது ஏதுன்னு இருக்குது. இப்போ திமுக அப்படி சொல்ல போனால் ஒரு நபரை நியமிக்கப்பட்டு அவருக்கு 100 ஓட்டர் சைது பண்ணிட்டு ஒரு ஓட்டு அவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஓட்டுக்கு 2,500 கொடுக்கறதுக்கு லிஸ்ட் மஞ்சாபாக்கு போட்டு ரெடியாக வச்சுக்கிறான். அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எவ்வளோ இறங்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி தான் இந்த ரிசல்ட் எதை நோக்கி போகுதுன்ற பார்க்கக்கூடியதான் இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஆய்வாளர் இருக்கக்கூடிய. மற்றபடி இந்த தொகுதிக்குள்ள அடக்கிறது என்பது நான் செய்ய மாட்டேன். அந்த தவறு நான் செய்ய மாட்டேன். பர்சன்டேஜ் கூட உங்களால் கணிக்க முடியும். பர்சன்டேஜ் தான் சொல்றேன். 30-33 வர வாய்ப்பு இருக்கு. இதுல திமுகவுடைய சதிகள், அதிமுக சதிகள் இதை கடந்து ஜெயிச்சோம். ஏன்னா இந்த கட்சியிலும் தான் தாவேக்கள் இருக்கான். ஸோ அவன் தாவேக்காவை வந்து புதுசா ஒன்றும் இது வந்துடல. ஸோ இந்த கட்சிகளும் தான் அவன் தாவேக்குள்ள இருக்கான். ஸோ அந்த ஓட்டுல எப்படி டேலி பண்றான்? இப்போ பாருங்க, எடப்பாடியில கேண்டிடேட்டே இல்லை. ஸோ இப்போ கேண்டிடேட் எல்லாம் வியாபாரம் பேசுவாங்க, 2 பக்கம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து ஜெயிச்சு வரணும். ஸோ இது விஜயுடைய டாஸ்க், இது சவாலை தான் இது கொண்டு அதில் எவ்வளோ பாஸ் பண்ணுறாருன்னு தான் இந்த தேர்தலை எங்களை போன்ற ஆய்வுள்ள ஆலோசகர்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். டஃப் ஃபைட் இருக்குமா? 100% இருக்குது. சென்னை ஏங்க ஏடிஎம்கே டிஎம்கே கோட்டை அந்த இடம் இன்னைக்கு தாவேக்கா கோட்டையை உருவாயிருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம். தலைமை நகரமே வந்து ஆடி போயிருக்கு. அப்படி போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடார்கடு மாவட்டங்கள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. வெஸ்ட் ஜோன் வந்து மேற்கு மாவட்டங்கள் வந்து அதிமுக சாதகமாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து தென் மாவட்டங்களும் டெல்டா பகுதியும் மத்திய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மத்திய உட்பட்ட பகுதிகளும் வடார்கடு சென்னை மாவட்டத்தில் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதால குறைஞ்சபட்சம் கூட கணக்கு போட்டால் கூட 128 தொகுதிகள் வந்து சேஃபான இடத்துல திமுக இருக்குது. அதெல்லாம் வரலாற்றில் 2ஆம் முறை ஆட்சியை உட்கார்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதிமுக எடப்பாடி முதலமைச்சர் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கூட்டணி பலமிழந்த கூட்டணி, இது பலமான கூட்டணி, பலமிழந்த கூட்டணி. விகடன் போன்ற பத்திரிகையெல்லாம் ஒரு இது இருக்கு, இது அதிமுக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இதை கிட்டத்தட்ட சொல்றா. நான் 26 வருஷத்துல இந்த எலெக்ஷன் தான் இத்தனை சர்வே பார்த்தேன். அத்தனையும் செட்டிங் இல்லை, எல்லாமே இல்லை பிரதர். அதாவது இதை நான் ப்ரொஃபஷனலாக ரசித்து சொல்கிறேன். இதுவரையும் யார்கிட்டையும் கைவிட்டு நான் காசு வாங்கலை, நேர்மையான முறையில் செயல்படுறதுனால சொல்கிறேன். இந்த தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 17 சர்வேகள் வரப்பட்டு எல்லாமே திமுக சைடு செட்டிங்க, அதிமுக சைடு எங்கிட்டே அழுத்தம் கொடுத்தாங்க. பட் அதுக்கான ஆள் இல்லை, என் ரெப்புடேஷன் போர்டு நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கு உடன்படலை. பட் ஆனால் தமிழகத்தின் இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 17 இன்னைக்கு வரையும் 18 சர்வே நடந்திருக்கு.
12 சர்வே விட்டுருக்காங்க. இதில் அதிமுக சார், திமுக சார். அதில் நான் இது இது என்ன தப்பு நடக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஊடகங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா சார்பு ஊடகங்களாக இருக்குது. திமுகவும் அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வியாபாரம் மிகப்பெரிய நீங்கள் ஏதோ தப்பி போல சரணார்த்தி நினைக்கிறேன். நிறைய சமூக வலைதள யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான யூடியூப் சேனல் நான் பேசிட்டு பண்ணிருப்பேன். அந்த சேனலில் வந்து சொல்கிறேன், அண்ணன் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்காங்க, உங்கள் இன்டர்வியூ போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்படிலாம் வேறு இருக்குது. சமூக யூடியூப்க்கே இது நிலமன்னா அப்புறம் மற்ற மீடியா வந்து என்ன சொல்கிறேன். அதெல்லாம் என்ன இதில் பெரிய அரசியல் இருக்குது. அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். உள்ளபடியே கணிக்க முடியாத தேர்தலாக தான் இது இருக்குது. இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்டங்கள் நீங்கள் சொல்லலை, வட மாவட்டங்களோட செல்வாக்கில் விஜய்க்கு எப்படி இருக்குது? விஜய்க்கு அந்த இடத்துல வீக்காக இருக்குது. வடகிழக்கு மாவட்டங்கள் மட்டும் வீக்காக இருக்குது. ஏன்னா ஆனால் 11 தொகுதியில் முன்னிலையும் இருக்குது. 2வது இடத்துல பிடிக்கிற ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து சாதி ஃபேக்டரி அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்க போது கூட பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்த அதிக ஓட்டுகள் வருவதனால தாவேக்கா சில தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பை நோக்கி நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொன்னால் சவாலான கணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ வடகிழக்கு மாவட்டங்கள், ஆனால் தென் மாவட்டங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மதுரை தென் மாவட்டங்கள் நல்லா இருக்குது. டெல்டா பகுதி வீக்காக இருக்குது. மேற்கு மாவட்டம் திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் ஒரு நல்லா இருக்குது. ஆனால் வெற்றியை பெறுன்ற வாய்ப்பு ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 40,000-50,000 ஓட்டுகளை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 15,000 ஓட்டு வாங்கிட்டானா கூட்டியிருந்தானா கட்டாயம் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் தான் வந்துக்கணும். ஸோ கூட்டணி இல்லாததான் உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். கூட்டணி இல்லாத போனதுக்கு என்ன காரணம்? இவங்களை காரணம் இல்லை, புதுசாக இல்லை. அதாவது இவர்கள்லாம் வந்து வருமானம் கல்லாயிட்டக்கூடிய நபர்கள். இந்த கூட்டணியாகட்டும் அந்த கூட்டணியாகட்டும் தமிழ்நாட்டிலே மொழி அரசியல் பெரியார், அண்ணா, கக்கன், காமராஜ் சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அரசியல் செய்துட்டு பிழைப்பை நிறுத்தி கொண்டு வர கட்சிகள். அப்படி புதுசாக ஒரு வரவு வருகிற போது அதனுடைய தாக்கம் இருக்கப்போ ஏற்றுக்க பண்ணுறாங்க. இது நேச்சுரல் கண்ணா. இப்போ திமுக என்ன கலெக்ஷன் கமிஷன் வாங்காமல் இருக்காங்கல்ல, அதிமுக வாங்காமல் இருக்காங்க, எல்லாம் கைவிட்டு வாங்குற பெருச்சாளிகள். அப்படி இருக்க போது புதுசாக ஒருத்தர் வர்ற போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹியூமன் நேச்சர். இந்த சதவீதங்கள் இந்த தேர்தலில் வந்து விஜய் தாக்கு பிடிச்சி சதவீதங்களை பதிவு பண்ணார்னா நிச்சயமாக அடுத்த கட்டமாக இந்த ஓட்டுக்கு வசதிக்காக கூட்டணி இப்போ வச்சு வாய்ப்பு பண்ணுவோம் இல்லையா. இப்போ வந்து பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கப்பம் கட்டணும். ஒரு இன்றைக்கெல்லாம் தமிழக அரசு தேர்தல் இருக்குன்னா ஒரு கட்சிக்கு வந்து குறிப்பிட்ட சூட்கேஸும் குறிப்பிட்ட சீட்டும் பேர முடிஞ்சால் தான் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அது பொது பொருளாதாரத்தில் விஜய் வந்து அது மாதிரி பணத்தை கொடுத்து செலவு பண்ணி முதலமைச்சர் நிலைமையில் இல்லை. அவர் தன் தொழிலை விட்டு மக்களை நம்பி வந்திருக்கிறார். மக்களில் ஒருவராக உருவெடுத்திருக்கிறார். அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல திமுக ஒரு சீட்டுக்கு இவ்வளோ சூட்கேஸ்ன்னு சொல்லி தான் பேசும். அதிமுக பேசும், தாவேக்கா பேச முடியுமா? ஸோ அவங்க தொண்டர்கள் தான் பேக்கெட் பண்ணி வச்சு போடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது இதை கடந்து வந்து இந்த சதவீதங்களை ப்ரூவ் பண்ணானா அடுத்த எதிர்காலத்தில் வந்து அதை அந்த கட்சியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ தான் அப்போ தான் அந்த கட்சி க்ரோத் ஆகும். ஸோ இந்த எலெக்ஷன் பிறகு தான் அவருடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் தெரியும். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் பெற்றிருக்காரு. ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்றது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது உளவுத்துறைக்கு எப்படி தெரியும்? அதே சமயம் இது தகவல் தெரிவிச்சிருக்காங்களா? ஆளுங்கட்சிக்கு தெரிவிச்சிருப்பாங்கல்ல? இங்கே இருக்கிற அதிமுக டேட்டாவும் தெரிவிச்சு. அதாவது இந்த விஜய் வந்தனால இவங்க என்ன மாதிரியான புது வியூகத்தை அமைச்சிருக்காங்க? அதில் திமுக நல்ல இந்த தேர்தலவே உண்மையாக கண்டஸ்ட் பண்ண திமுக ரொம்ப தெளிவாக வரலாற்றிலே அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து திரு ஸ்டாலின் காலத்தில் இப்படி மாதிரி தேர்தலில் சந்தித்ததே இல்லை. அவ்வளோ அழகாக கச்சினமாக தெளிவாக வாக்காளர்கள் எண்களிலிருந்து வாக்காளர்கள் யார் நமக்கு ஓட்டு போட வேண்டும் அடையாளப்படுத்தி ஒர்க் செய்கின்ற அளவுக்கு இவங்களுக்கு யாருமே பண்ணல. அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நல்ல எட்ஜ் இருக்குது. ஜெயிச்சிருவாங்க. ஆட்சி எப்படி நெறி பிடிச்சி ஆட்டி பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 500 crores செலவு பண்ணுறாங்க. அப்படின்னு நினச்சி பாருங்க. பறக்கும் படையெல்லாம் சொல்கிறதில்ல. அதெல்லாம் பறக்கும் படையை அது பறந்துட்டே இருக்குது. எங்கள் பப்ளிக் மக்களை பார்த்து ஏங்க ஒரு தமிழகத்தில் ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரும் தமிழர்கள். தமிழில் தானே வேலை செய்கிற. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்ல, அதை தடுக்க உனக்கு துப்பு இருக்கா? அதை விட்டுப்புட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருந்துக்கிட்டு காமன் இப்போ நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ் இதுக்கு பக்கத்தில் இருக்குது அவன் பிடிக்கிற இது வாயா பிடிக்கிறது. அவங்க எல்லாம் 2.5 லட்சம் ஒரு பூத் கமிட்டி ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான். நோட்டோட போட்டு நம்பரோட போட்டு அவனுக்கு 50,000 ரூபாய் செலவு கொடுத்து வச்சு கரெக்டாக பட்டோட வச்சு அதை பிடிக்க வக்கில் திராணியில் தெம்பு இல்லை. ஆனால் பப்ளிக் மக்களை தான் துன்புறுத்துறது. இந்த சிஸ்டத்தை மாற்றணும், இந்த முறையை மாற்றணும். திருட எங்கேயோ இருக்கான், அவனை போய் பிடிக்கிறது இல்லை. காமனாக இருக்கிற பீப்புளை பிடிச்சி கஷ்டப்பட்டு அவன் வர ஏதோ சரி அடிச்சு பிடிச்சி ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கோ நல்லதோ கெட்டதோ ஏதோ தங்கச்சிக்கு நகை வாங்கணும் 8 வாங்கணும் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் போகிறான்னா அதை பிடிச்சி நீ சட்டப்படி இருக்கியா லீகலாக இருக்கேன் நான் சட்டப்படி லீகலாக முறையாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பல லட்சம் கோடி கொள்ளையடித்துக்கொண்டு பாதாளத்தில் பதுக்கி வச்சுட்டு சொசைட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் பதுக்கி வச்சு பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிற அவங்களும் தடுக்க மாட்டாங்க. இது சாமானியங்களை தான் பாதிப்பாங்க. எப்பவுமே சாமானியம் தான் ஒரு திட்டங்களாலேயோ சட்டங்களாலேயோ பாதிக்கப்படுவான். அதுபோல் இந்த தேர்தல் ஆணையத்தால் இந்த 2 மாதங்கள் முடக்கப்பட்டது. சாமானியுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டு நான் பார்க்குறேன். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆதவர்ஜினா இருக்கட்டும், நிர்மல்குமார், புசி ஆனந்த், இன்னும் சில வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்களாம் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி சாத்தியங்கள் இருக்கு சார்? எக்மோர் ராஜ்மோகன் வந்து திமுக அதை பாருங்க ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது. எக்மோரில் ஏடிஎம்கே திமுக கோட்டையாக இருந்தது. அந்த இடத்துல தாவேக்கா எட்ஜ் வாங்குது. தாவேக்கா திமுக போட்டியாக இருக்குது. இப்போ பிரதமர் பிரச்சனாவுக்கும் ராஜ்மோகனுக்கும் கடும் போட்டியாக இருக்குது. அதில் தாவேக்கா
தாவேக்கு சாதகமாக இருக்கு, களம் சாதகம். ஏன்னா அதே மாதிரி பிரசன்னா வந்து தான் வைட்டமினை நம்பி இருக்காரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து பெரியார், தந்தை பெரியார் பிறந்த திராவிட கழகம் இருக்கிற அந்த மண்டபத்திலே சுய உதவி குழுக்கள் பெண்களை வர வைத்து அவர்களிடம் கொடுக்க வேண்டியதை வைட்டமினை கொடுக்கப்பட்டு நீங்கள் முறையாக வாக்காளருக்கு சேருங்கள், உங்களுக்கு வேண்டிய ஊதியம் தருகிறேன்னு சொல்லி இந்த அணுகுமுறை நடத்துகின்ற பிரசன்னா, மக்களை நம்பி இருக்கிற ராஜ்மோகன். ஸோ உண்மைக்கும் பொய்மைக்கும் வெற்றி என்பது ஜனநாயகத்தில் என்னறது தேர்தல் முடிவுகளில் தான் தெரிய வரும். அந்த இடத்துல நல்லா இருக்குது. ஆதவர்ஜனும் நல்ல டஃப் கொடுக்குறாரு விழிவாக்கத்தில். இங்கே வந்து பார்த்தா தீனர்ல சத்யா வந்து பழைய கேண்டிடேட் ஒரு நல்ல மக்களோடு பழகி எழுதி பழகக்கூடியவர். அதெல்லாம் பாஜக ஆற்ற முடியும், அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தாவேக்கா வந்து 3 வகையாக ஓட்ட பிரிக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல தாவேக்கா அதிமுக தான் இருக்குது. அதில் மேபி 2 பேரில் யாராவது என்ன பண்ண இழுபறியாக இருக்குங்க, யாராவது வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடும் போட்டியாக தான் சென்னையில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தாவேக்கா நல்ல ஸ்ட்ராங்காக, மதுரை போன்ற பகுதியில் மதுரை எல்லாம் பெருசாக, ஆனால் ஓட்டு நல்லா பிரியும். அங்கே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லை, ஃபேஸ் வேல்யூன்னு கேண்டிடேட் தாவேக்கில் இல்லை. ஸோ இப்படி ஒரு பக்கத்தில் நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கிற விஜய் மட்டும் தான் ஸ்பேஸாக இருக்காரு. ஆனால் வேட்பாளர்கள் மத்தியில் கூட பெரிய அணிகள் ஒர்க் பண்ணுறதுல பேச்சாளர்களுக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லி விகடன் போன்ற கட்டுரைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? இங்கே பேச்சாளர் கத்திரிக்காய் அதெல்லாம் தேவையே இல்லைங்க பிரதர். இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கான கட்சி. திமுக போன்ற மேடையில் ஏறிட்டு திராவிட இயக்கம், கொள்கை, கோட்பாடு, பெரியார் அண்ணா ஊரை ஏமாற்றுவதற்காக கூட்டம் உருவாக்கப்படவில்லை. அது புது இயக்கம், புது தொண்டன், புதுசாக வரான், அவன் களத்துக்கு வரான், இப்போ தான் தேர்தலில் சந்திக்கிறான். அவனுக்கு பித்தலாட்டெலாம் தெரியாது, சூதுவாதெல்லாம் தெரியாது. அவன் மக்களை நம்புகிறான், மக்களை எண்ணங்களை இப்போ ஏற்றுக்க விரும்பப்படுறான். ஸோ ஆட்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லுவாரான். வருட்ட ரிசல்ட் வரட்டும், அதுக்கடுத்து பயிற்சி பெறான். வந்து ஒரு 3 வருஷத்தில் பாரம்பரிய கட்சிகளுக்கு இணையாக வந்து இது பண்ண முடியுமா? குறைகள் சொல்வதை விட புதுமையானவன் என்ன செய்கிறான்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறபோது தாவேக்கா இந்த எலெக்ஷன் என்ன ரிசல்ட் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னும் டைரங்கள் இருக்குது, இன்னும் 5 ஆண்டுகள் வந்து அடுத்த தேர்தல் இருக்குது. அடுத்த தேர்தலுக்குள்ளே அந்த கட்சி இருக்குதா இல்லையா, மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு தேர்தல் செஞ்சு 2ஆம் தேர்தல் நீ காணாமல் போச்சு, அது மாதிரி வந்து இருக்கா இல்லையா, அவருடைய செயல்பாடுகள் தினந்தோறும் அரசியலை கண்டிப்பாக இருக்காங்களா, பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்களா, மக்களோட வாழ்றாங்க, நிறைய சவால் இருக்குது. அதெல்லாம் சந்தித்து விஜய் தாக்கு பிடிச்சி நிப்பாராடுறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்து எவ்வளோ இருக்குது, அதுவரையும் வெயிட் பண்ணலாமே. இப்போ அந்த கட்சியில் தலைமைகளை பேச்சாளர் கூட பேச்சாளர் கூட்டம் கூட போட்டிருப்பாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்காக பேச்சாளர் லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அது இப்போ தானே புதுசு, இப்போ தானே சேர்றாங்க அந்த கட்சியில், இப்போ தானே இணையிற போது பிற்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கோர்வையை வடிவமைப்பான்னு எடுத்துகிட்டு போங்களேன். இதே ஒரே கேள்வி, சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு இந்த எலெக்ஷனில்? தாவேக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தாவேக்கு ஐடிவிங் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராம் நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஐடிவிங் நல்லா ஆக்டிவாக இருக்குது. இன்னைக்கு விஜய் ஒரு வீடியோ போட்டால் கூட மினிமம் வந்து நம்ம இன்னைக்கு டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா திமுக விட மாற்று அதிமுக விட ஐடிவிங் தாவேக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போயிட்டுருக்கு. விஜய்க்கான அந்த ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் வந்து விஜய்க்கான சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இதை அவர் தக்க வச்சுக்கணும், அதுதான் சவால். அவருக்கு இருக்கிற இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு வாங்குவார், நம்பர் 1 கட்சியாக வருவார், கிங்காக இருப்பார், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் 26க்கு பிறகு உங்கள் வேஷம் களையப்படும். அந்த வேஷம் கலையாமல் தன்னை தக்க வச்சுக்கணும், அதுதான் அவருக்கான சவால். அந்த சவால் வெல்வாரா வீழ்வாரா என்பது 26 தேர்தலுக்கு பிறகு 2029 அவருடைய அரசியல் புரிதல் மக்களுக்கு வரும். நிறைய தகவல் பண்ணிட்டு மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. என் தமிழ் தாயர்களுக்கும் உங்கள் கலர் கண்ணாடிக்கும் அண்ணன் தம்பி அன்பு சகோதரருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக் கொள்கிறேன். தேங்க்யூ.